எனக்கு வந்து இவங்க சொல்லிக் குடுத்தது என்ன அப்டின்னா வந்துட்டு, ஃபர்ஸ்ட்டு வந்து சிறுநீர் சிகிச்சை, யூரின் தெரப்பி. ஃபாதர் ஜேக்கப் அப்டின்றவங்க. அவங்க இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு 69, 70 வயசுக்கு மேல இருக்கும் அவங்களுக்கு. ஆனா அவரு இன்ன வரைக்கும் பார்த்தோம் அப்டின்னா அனைவருக்கும் வணக்கம். ஒரே காலேஜில் 5½ வருஷம் ஒன்றா படிச்சிருந்தாலும் என்னுடைய தம்பி அப்படின்னு நான் சொல்லலாம். டாக்டர் கௌதம் அவர்கள் தான் இன்றைக்கி நம்மளுடைய பாட்காஸ்ட்டில் கலந்து பேச போகிறாங்க. ஒருத்தருக்கும் ஒரு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி இந்த பையனுக்கு என்னுடைய தம்பிக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஒரு க்ரானிக் கிட்னி டிசீசஸை பார்க்கக்கூடிய விஷயங்கள் ரொம்பவே சஃபர் ஆகக்கூடியது. எல்லா ஃபேமிலிஸில் இருக்கவங்க எல்லாமே ஒரு இக்கட்டான சூழலுக்குள்ளே தள்ளப்படுவாங்க. ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய பேரண்ட்ஸ் ஒரு அம்மா அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அவங்க ஆகக்கூடிய சஃபரிங்ஸை பக்கத்தில் இருந்து நேரில் பார்த்து அதுக்கு இயற்கை மருத்துவ முறையில் என்ன மாதிரியான சிகிச்சைகள் கொடுக்கலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நம்ம கூட சேர்ந்து ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எங்கெல்லாம் போய் கற்றுக்கிட்டாங்க, அவங்க பார்த்த ஒரு நோயாளிக்குரிய கூட இருந்து அவங்க பார்த்த அனுபவம், அவங்க பார்த்து அவங்க ஃபாலோ பண்ணாதனால வந்த சிக்கல், அவங்க இப்போ ப்ரொஃபஷனலாக அவங்க என்னெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காங்க. டாக்டர் கௌதம் சக்ரா யோகா மற்றும் நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டலில் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ யாரும் உங்களுடைய இயற்கை மருத்துவ முறையில் ஒரு கிட்னி டிசீஸ்க்கான ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டாக்டரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க நமக்கான சிகிச்சைகளை ரொம்ப இயற்கையான ரொம்ப குறைவான மருத்துவ செலவுகளில் பண்ண தயாராக இருக்காங்க. டாக்டர் கௌதம் அவர்கள் கடந்து வந்த பாதை, அவங்க சந்தித்த நிறைய சவால்களை நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க. வாங்க கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பாட்காஸ்ட்ல யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா டாக்டர் கௌதம் அவர்கள். நாங்க 2 பேரும் காலேஜ்ல ஒன்னாதான் படிச்சிருக்கோம். படிச்சு முடிச்சுட்டு இப்ப 2 பேரும் ப்ராக்டிஸ்ல இருக்கோம். அவங்களுடைய ஜேர்னி வேற விதமா இருக்கும், என்னுடைய ஜேர்னி வேற விதமா இருக்கும். ஸோ அதை பத்தின விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பேசி தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். சொல்லுங்க கௌதம், காலேஜ் படிக்கும்போது நீங்க என்னெல்லாம் சேலஞ்சஸ், எவ்வளோ ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ் காலேஜ் லைஃப்லையும், இப்போ காலேஜ் முடிச்சு இப்போ வந்ததுக்கு அப்புறம் ப்ராக்டிக்கல் லைஃப் இல்லையாது, அப்போ நம்ம நிறைய தியரி ஓரியன்டாக படிச்சிருப்போம், நம்மளுக்கு கீழே ஒரு சப்போர்ட் இருந்திருக்கும், அவங்களனால நம்ம வந்து பேஷண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இப்போ வெளியில வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட எந்த சப்போர்ட் இல்லாமல் நம்மளே தனியாக கையாள முடியும். அதுவும் நேச்சுரோபதி யோகா அப்படிங்கிற ஒரு புது ஃபீல்டில் மக்களுக்கு வந்து நிறையா இருக்கு, புதுசு அவேர்னஸ்ல இருக்காது. நம்ம தான் போயிட்டு நேச்சுரோபதினா என்ன, யோகா எதுக்காக நம்ம பண்ணணுங்கிற எல்லா எக்ஸ்பிளனேஷனும் நம்ம கொடுக்கணும். இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு காலேஜ் லைஃப் அண்ட் ப்ராக்டிக்கல் லைஃப் ரெண்டையும் பார்க்கும்போது? அனைவருக்கும் வணக்கம். நான் இயற்கை மருத்துவர் டாக்டர் ஆர் கௌதம். ஸோ ஸ்ரீ சக்ரா இயற்கை யோகா மற்றும் அக்குபஞ்சர் மருத்துவ நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணா நேச்சுரோபதி யோகா மெடிக்கல் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே உள்ளே போகும்போது நான் ஒரு ஜஸ்ட்டு ஒரு கேம்பில் தான் போய் பார்த்தேன். ஸோ அந்த கேம்பில் போய் பார்க்கும்போது வந்து நிறையா இத்தனை காலேஜ் இருந்துச்சு. நான் என்னோடய ஸ்டார்ட் அப் வந்து ஃபிஷரி சயின்ஸ் தான் படிக்கணும்னு எனக்கு ஆசை. பட் எனக்கு அந்த எக்ஸ்போவில் போய் பார்க்கும்போது நேச்சுரோபதியா அப்படின்னு பார்த்தேன். பார்த்துட்டு நான் அதோட சிலபஸ் பார்க்கும்போது எல்லாமே அந்த அலோபதி டாக்டர் படிக்கிறதோட சேர்த்து நேச்சுரோபதி படிக்கிறத பார்க்கணும். ஸோ அப்போ இதில் இந்த சிஸ்டமில் என்ன இருக்குது ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு ஒரு எல்லாத்துக்கு மாதிரி ஒரு ஆர்வத்தில் தான் போய் படிக்க ஆரம்பித்தோம். அதில் பார்த்தோம்னா எல்லாமே சயின்ஸ் ஓரியன்டாக எப்படி நம்ம வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வச்சும் ஒரு டயட் வச்சும் ஒரு பேஷண்ட் வந்து குணப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சயின்ஸ்குள்ளே போவோம் அப்படின்னு அதை நான் எடுத்தேன். ஒன்ஸ் நம்ம இது படிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராடான ஸ்கோப் இருக்கும். பட் அந்த ஸ்கோப்பில் போனோம் அப்படின்னா நம்ம ஸ்கில் ஓரியன்டேஷன் எந்தளவு டெவலப் பண்ணுறோமோ அந்தளவு ஸ்கில் ஓரியன்டேஷனை டெவலப் பண்ணால் தான் நம்மளால் வெளியே வர முடியும் அப்படின்றது தான் நான் கற்றுக்கிட்டது இந்த 4.5 வருஷத்தில். சரி, அதுக்கு மாதிரி என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து இப்போ நீங்க டெவலப் பண்ணியிருக்கதா நீங்க நினைக்கிறீங்க? எந்த ஸ்கில்ஸ்லாம் நம்ம காலேஜ்ல மிஸ் பண்ணோம், இல்லை இங்கே வந்து தான் அதெல்லாம் கற்றுக்க முடியுமா, இல்லை காலேஜில் நம்ம அதெல்லாம் கற்றுக்கிட்டுக்கலாமா, அப்படிதான் அது இருக்கா? ஆக்சுவலாக நேச்சுரோபதின்ற விஷயத்தையே காலேஜுக்கும் நம்ம வெளியும் பார்க்கும்போதே ஒரு ப்ராடான ஒரு வித்தியாசம் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸு எந்த அளவு இம்பார்ட்டன்ஸு அப்படின்றதே காலேஜில் வந்து ஒரு புக் சயின்ஸாக இருக்கும். நம்ம ப்ராக்டிக்கலாக வரும்போது யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாது. நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள்ட்டையே காலையில் இதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னோம்னா இட்லி சாப்பிடாம என்ன பண்ண முடியும் அப்படின்றதான் ஃபஸ்ட்டு கேள்வியே இருக்கும் நம்ம வீட்டில்.
ஸோ ஒவ்வொரு இடத்த நான் அதிகமாக ப்ராக்டிஷனர்ஸை நான் பார்க்க ஆரம்பித்தேன். டாக்டர்ஸை பார்த்ததோட நிறையா ப்ராக்டிஷனர்ஸை ஸோ ப்ராக்டிஷனர்ஸ் வந்து அவங்களே முழு ஈடுபாட்டோட நேச்சுரோபதிக்கு அர்ப்பணிக்கிறத பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது எதெல்லாம் நேச்சுரோபதியில் நம்ம படிக்கும்போது பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் இயற்கை ஆர்வலர்கள் வந்து பண்ண முடியுன்றதை பண்ணாங்க. அப்படி நான் பார்த்து ரொம்ப வியந்தது என்னன்னா கேன்சர் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது வந்து கிட்னி ஃபெயிலியர். ஸோ அந்த கேன்சருன்றதை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையானது செல் டெத் ஆகுது. இப்போது அந்த செல் டெத் ஆகுறதை நம்ம தடுக்கணும். அப்போது பியூரான செல் வந்து ஸ்ட்ரென்த்தான செல்லாக நம்ம கொடுக்கணும். அப்போது ஃப்ரூட்ஸில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் கெப்பாசிட்டி அதிகமாக, அப்போது அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் கெப்பாசிட்டி உள்ள பழங்களையும் காய்கறிகளையும் எந்த அளவு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத நான் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போது ஒரு ரெஸ்ட்டில் இருக்கும்போது இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது மூலயமா அவங்க ரெக்கவர் ஆகி வராங்க. ஸோ கேன்சர் வந்து க்யூரபிள் கிடையாது, பட் நம்ம இதை ப்ராப்பராக கொடுக்கும்போது அவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து அதிகப்படுத்தும். இன்னொன்று இயற்கை மருத்துவத்தின் மேலே அவங்களுக்கு இருக்க நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும். ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து ஃபர்ஸ்ட் அலோபதி பார்த்துருப்பாங்க, அதுக்கப்புறம் இந்தியன் மெடிசனில் இருக்க எல்லா டாக்டரையும் பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு கடைசியாக தான் நம்மள்கிட்ட வருவாங்க. நம்மளுக்கு இருக்க நாலேஜோட அவங்களுக்கு நாலேஜ் அதிகமாக இருக்கும். பட் அவங்க அதுக்கே நம்ம அடாப்ட் பண்ண வைக்கிறதுக்குன்னே நம்ம வந்து அதிக அளவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் நம்மளுக்கு. ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு ஒவ்வொரு பேஷண்ட்டுமே 100 கேள்வி கேட்பாங்க, நம்மளுக்கு தெரியாத நிறைய கேள்வி கேட்பாங்க அவங்க. ஸோ அதுவே ஒரு நல்ல சேலஞ்சிங். கிட்னி ஃபெயிலியர் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கிட்னி ஃபெயிலியர் வந்து 24 ஹவர்ஸ் நம்ம வந்து கான்சியஸாக இருக்கணும். அவங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிறதோட கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கிட்ட வந்து நம்ம நேச்சுரோபதியாக இருந்தாலும் அவங்க வந்து ஐசியூ வச்சிருக்க ஒரு தான் நம்ம இருக்க முடியும். ஸோ நம்மளே பெரிய ஐசியூ தான் உங்களுக்கு. நம்ம தான் ஐசியூ, நம்ம ஐ தான் உங்களுக்கு பெரிய மானிட்ரு. அது அந்த மாதிரி கேசஸ் பார்க்கும்போது நான் இனிஷியலாக ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது கிட்னி ஃபெயிலியரா வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்றத நான் யோசித்தேன். பட் அந்த பேஷண்ட்டை ஒரு சின்னதாக ஒரு ஃப்ரூட்ஸை மட்டும் மாற்றுறோம். இப்போ மார்னிங் டயட் அவங்க எடுக்கிறது வந்து இட்லி தான் சாப்பிடுவாங்க. நாங்கள் என்ன பண்ணோம்னா அவங்களுக்கு சளி இல்லையா, ஒரு முலாம்பழம் வந்து ஒரு 2 பீசஸா 50 கிராம்ஸு அந்த மாதிரி மாற்றணும். ஒரு டிகாக்ஷனாக துளசி கஷாயம் மட்டும் எம்டி ஸ்டொமக்கில் மாற்றணும். இந்த 2 விஷயத்த சிம்பிளாக மாற்றும் போதே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 5ல் இருந்த யூரியா கிரிப்டின் லெவல் வித்தின் 15 டேஸில் வந்து 4.5, 80 இருந்த யூரியா வந்து 69, 70 அந்த ரேஞ்சில் வந்து நாங்கள் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ இது பியூர் அண்ட் பியூராக நம்ம எடுக்கும்போது என்னென்ன சேலஞ்சஸ் வரும்னு பார்த்தோம். அதில் பார்த்தோம்னா நிறைய சேலஞ்ச் எதில் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அன்டில் சளி காய்ச்சல் வராமல் நம்ம எந்த அளவு பாதுகாத்துட்டே இருக்கோமோ, ஒரு குருவி எப்படி நெஸ்ட்ல வச்சு பாதுகாத்துலாம் அந்த மாதிரி பாதுகாத்துட்டே இருக்கோமோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க நம்மள்கிட்ட வந்து ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா நேச்சுரோபதி வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாலும் யோகா தான் நம்மளுக்கு பேலன்ஸும் பண்ணும். அதனால தான் நான் யோசிக்கிறது வந்து நேச்சுரோபதி யோகான்னு வச்சாங்க அப்படின்னு. இந்த ஃபுட்டை நம்ம சாப்பிடணும்னு நம்மளுக்கு தோணும், ஆனால் நம்மளோட தாட் ப்ராசஸ் வந்து அதுக்கு அலோவ் பண்ணாது. அப்போ யோகா என்ன பண்ணணும்னா யோகா வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுத்துட்டே இருக்கும், இதுதான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு. ஸோ அப்போ அந்த யோகா வந்து அவங்களுக்குள்ளார எந்த அடாப்டேஷனை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணுமோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க இது நல்லது, இனிமேட்டு இதுதான் என் வாழ்க்கைக்கு தேவை அப்படின்றத ஒரு புரிதலோடு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நேச்சுரோபதியில் இந்த வியாதிக்கு தானே இல்லை, எல்லா வியாதிக்குமே இருக்குது. எதெல்லாம் முடியாதுன்னாலும் அதெல்லாம் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சூப்பர். அதாவது வந்து சிகேடி கேன்சர் அதெல்லாமே வந்து உண்மையாவே ஒரு பெரிய ஜாம்பவான்கள் தான் வந்து அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியாகவும், சிலர் வந்து அந்த வியாதி வந்து குணமே படுத்த முடியாது, அவ்வளோதான் அவங்க லைஃப் அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றது வந்து ஏன்னா அந்த டயாலிசிஸ் மறுபடியும் டயாலிசிஸ் பண்ணி சோர்ந்து போன ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு தான் அதோட வலி என்னங்கிறது புரியுது. கேன்சர்னால ஒரு நாளும் ஒரு வலி அனுபவிக்கிற ஒரு ஆளுக்கு தான் வந்து அந்த நோயோட தன்மை என்னங்கிறதே வந்து புரியும். இதை நீங்க ஹேண்டில் பண்ணும்போது நீங்க ஃபேஸ் பண்ண ஒரு மறக்கவே முடியாத சில டைம்ஸ்ல இருக்கும். இந்த ஒரு 5 இயர்ஸ் ஜேர்னில மறக்க முடியாத சில விஷயங்களும் நடந்திருக்கும். சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஏன்டா அப்படின்னு பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான நம்மளுமே சில பிளண்டர்ஸ் பண்ணுவோம், நம்மளுமே மனுஷங்க தான். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, இல்லை அந்த மாதிரிலாம் ஏதாவது நடந்திருக்கா? அதாவது வந்து பர்பஸ்லாம் நம்ம பண்ண போகிறது கிடையாது, ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் நடந்திருக்குமே. ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து இதில் வந்து நாங்கள் வந்து பியூர் அண்ட் பியூராக நேச்சுரோபதியை வந்து நம்ம தான் பண்ணணும், எதர் அலோபதி மெடிசன் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஆஸ்பெக்டில் பண்ணலை. இவங்க வந்து அலோபதி மெடிசனை எடுத்துக்கிட்டோம், சைமல்டேனியஸாக ஃபுட் அண்ட் யோகாவை ஃபாலோ பண்ணட்டும் அப்படின்னு நம்ம டோட்டலாக மாற்ற மாட்டோம். இதில் வந்து டயாலிசிஸ் கேஸ் வந்து ஒருத்தவங்க வந்து நாங்கள் பார்த்தோம். ஸோ அவங்க நேம் இதை நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. ஸோ ஹீஸ் அ வெரி குட் பர்சன். அவங்களுக்கு என்னென்னா அவங்க ஃபேமிலியோடு இருப்பாங்க, ஃபாரின்லேருந்து வந்தவங்க. அம்மா அப்பாவோட பாசம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகம், 2 குழந்தைங்க அவங்களுக்கு. ஸோ அவர் வந்து என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு சொன்னதெல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார். அவரோட யூரியா லெவல் வந்து 250+, கிரியேட்லின் வந்து 10+.
ரொம்ப ஒரு 1.5 மந்த்துக்கு மேலே இருந்து பார்த்து அவருக்கு வந்து ஒரு 249-50 இருந்ததை வந்து 150 வரைக்கும் ரெடியூஸ் பண்ணிட்டோம். கிரியேட்டினினை வந்து ஒரு 7 வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். பட் ஹீஸ் அண்டர் டயாலிசிஸ். அவங்க வந்து வீக்லி 3 days டயாலிசிஸ் போவாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், வீக்லி ஒன்ஸ் டயாலிசிஸாக மாற்றணும். அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அவங்க டயாலிசிஸ் ப்ராசஸ் தான் கம்மி பண்ணிட்டு இருந்தோம். ஒன்ஸ் என்னாச்சுன்னா, அந்த இடத்துல நாங்கள் இல்லாதப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவரோட பசியில் வந்து அம்மா பாசம் என்ன பண்ணிருச்சுன்னா, அவருக்கு ஒரு வடையும் கார சட்னியும் கொடுத்துட்டாங்க. ஒன்ஸ் அதை சாப்பிட்டோட்டியுமே அவருக்கு கார்டியாக் அட்டாக் வந்துருச்சு. கார்டியாக் அட்டாக் வந்தோட்டியுமே அவரால் அதை டாலரேட் பண்ண முடியல. தென் நாங்கள் உடனே ஷிஃப்ட் பண்ணோம். பட் இருந்தாலும் அதை வந்து அவரால் வந்து இது பண்ண முடியல. இப்போ வந்து அவர் கம்ப்ளீட்டாக டயாலிசிஸில் தான் இருக்கார். அவரால் அந்த ஃபுட் கண்ட்ரோல் இல்லாதனால இப்போ டோட்டலாக ஒரு டயாலிசிஸில் இருக்கார். இந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இவங்களுக்கு ஏன் இந்த சிரமத்தை நம்ம கொடுத்துட்டோம் மேபி அப்படின்ற ஒரு தாட் வந்து நம்மளுக்கு இருக்கும். கேன்சரில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃபீமேல் ஒருத்தவங்க ஃப்ரம் சேலம், அவர் ஷீஸ் பிரெஸ்ட் கேன்சர். ஆக்சுவலாக அவங்களுக்கு இந்த பிரெஸ்ட் கேன்சர் இருக்கிறவங்களுக்கு 2 குழந்தைங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி சைக்காலஜிக்கலாக பயங்கர டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு உட்கார வச்சு தென் அவங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பாடு எப்படி சாப்பிட்றீங்களோ, ஒரு சாப்பாடை சாப்பிட்டா அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு 6 மணி நேரத்தில் 8 மணி நேரம் ஆகும். அதோட எனர்ஜி பாடியில் அப்சர்வ் ஆகுறது வந்து 60% தான். ஆனால் இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா, பழம் வந்து 2 மணி நேரத்தில் டைஜஸ்ட் ஆகிடும். உடனே பசி எடுத்துடும். அது எனர்ஜி லெவல் வந்து 95% எனர்ஜியாக தான் உங்கள் பாடியில் கன்வெர்ட் ஆகும். எனக்காக ஒரு 3 days வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு சிம்டமேட்டிக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முடி உதிருது, பசியே எடுக்க மாட்டேங்குது, என்னால் ஒரு ஃப்ரீ மைண்டெலாம் இருக்க முடியல, படுக்க வச்சுட்டே இருக்குது, நெஞ்சு ரொம்ப வலிக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. இந்த 3 நாளில் இதில் இருந்து ஒரு 20-30% வலிகளை உங்களுக்கு நான் குறைச்சி தரேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு முடியல அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸாக ஆப்ரேஷனுக்கு பயாப்சி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் பண்ணோம். ஸோ அப்படி ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா, அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வித் யூரின் தெரப்பியோட. அவங்களோட ஓன் யூரினை அவங்களே வந்து ட்ரிங்க் பண்ணணும், எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணணும். ப்ளஸ் நம்ம தெரப்பி ஆஸ்பெக்டில் மட் பாத் ரெகுலராக இருக்கும், தென் லீஃப் பாத் இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணும்போது வித்தின் 3 daysல பார்த்தோம்னா அவங்க ஏதோ வந்து பாடி வந்து ஒரு லைட்னஸாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் இல்லை ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது. எனக்கு இது வரைக்கும் எடுத்த மெடிசன்ஸ் எல்லாமே, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு மெடிசன் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் தொந்தரவு தான் கொடுக்கும். ஆனால் வந்து இது ஃபாலோ பண்ணும்போது எனக்கு பெரிய லெவலில் மாற்றங்கள் எதுவும் தெரில. ஆனால் என் பாடி லைட்டாக இருக்குது. ஏதோ நீங்கள் சொல்கிறத கேட்கணும்னு தோணுதுன்னாங்க. அது என்னோட ஃபஸ்ட்டு சக்ஸஸாக நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இதுதான் இந்த கேன்சர் விஷயத்தில் மறக்க முடியாது. பட் இப்போ வரைக்குமே அவங்க வந்து யூரின் தெரப்பியை பியூராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இன்றைக்குமே, ஏன்னா நம்ம ஒரு மெடிசன் ஒரு விஷயத்த நம்ம எடுத்தோம் அப்படின்னா லைஃப் லாங் அந்த மெடிசன் நம்ம எடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். இன்ன வரைக்கும் ஒரு ப்ரெஷருக்கோ சுகருக்கோ நம்ம எடுக்கிற மெடிசனை நம்ம குறைச்சிக்கிட்டது கிடையாது, அதிகப்படுத்திட்டே தான் போயிருக்கோம். பட் அது ஏதோ ஒரு விதத்தில் இன்னொரு உறுப்பையும் நம்ம மைண்டையும் பாதிப்பு ஏற்படுத்திட்டு தான் இருக்கு. பட் இதுவே ஆல்டர்னேட்டாக போனோம்னா மருந்து என் கையில் தான் இருக்குது. என்னோட ஓன் யூரின் தான் என்னோட மருந்து. நான் அந்த மருந்து மாத்திரைக்கு செலவு பண்ணுற ஒரு 500 ரூபாயை 200 ரூபா 300 ரூபாயில பழங்கள் வாங்கிக்கிறேன் அப்படின்றத அவங்ககிட்ட நம்ம மாற்றுறது. அப்போ எப்போல்லாம் பசி எடுக்குதோ அப்போ அவங்களுக்கு பிடிச்ச பழத்தெல்லாம் அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ ஏர்லி மார்னிங் மட்டும் 100 ml ஆஃப் ஓன் யூரினை பிரம்ம முகூர்த்த டயத்தில் அவங்க எடுத்துக்குவாங்க. இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இதுவே அவங்க இந்த 2 yearsல வந்து வித் மெடிசன்ஸில் போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப வீக் அண்ட் ஃப்ரெஜைலாக இருப்பாங்க. பட் இதை ஃபாலோ பண்ணுறது மூலிமா அவங்களோட லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேமிலி கூட இருக்கிறாங்க, அந்த சந்தோஷத்தில் இருக்காங்க. இன்ன வரைக்கும் நம்ம கிட்ட பேசுவாங்க, ஒரு ஹோப் கொடுத்துட்டே இருப்பாங்க நம்மளுக்கு. நீங்கள் தைரியமாக பண்ணுங்க, பயப்படாதீங்க, பண்ண முடியுன்ற. சில பேஷண்ட் வந்து நம்ம பயப்படும் போது 90 கிட்னி ஃபெயிலியர் நம்ம கிட்ட சொன்னா பார்த்தீங்களா, இந்த பயம் வரும்போது இந்த மாதிரி சில பேஷண்ட் நம்ம சொல்றது வந்து ஒரு பெரிய ஹோப்பாக நம்மளுக்கு இருக்கும் நான் ஃபீல் பண்ணுவேன். கண்டிப்பா. ஏன்னா ஒரு பேஷண்ட்ஸ் நமக்கு வந்து நிறைய லேர்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு போவாங்க இல்லையா? கண்டிப்பா. ஒரு பேஷண்ட்ஸ் நம்ம பார்க்கறதோ, நம்ம பேசுறது, அவங்களுடைய சூழல், அவங்க நம்ம வந்து நம்பி பண்ற ஒரு விஷயம். ஏன்னா 100% வந்து அவங்க இயற்கை மருத்துவத்தை நம்பி வராங்க அப்படின்னா அவங்க நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, இது எல்லாமே வந்து ஒரு ஒரு லாங் ஜேர்னியும் கூட. நம்ம ஒரு நாளும் நம்ம கற்றுக்கிட்டே தான் இருப்போம். எஸ். ஸோ இது மாதிரி நீங்கள் நிறைய இயற்கை ஆர்வலர்களை சந்திச்சு தான் சொன்னீங்க இல்லையா? அந்த மாதிரி உங்க இயற்கை ஆர்வலர்களை சந்திச்சு அவங்க என்னெல்லாம் உங்களுக்கு வந்து தெரப்பி சொல்லி கொடுத்துருக்காங்க? ஓ, எனக்கு வந்து இவங்க சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா வந்துட்டு, ஃபஸ்ட்டு வந்து சிறுநீர் சிகிச்சை, யூரின் தெரப்பி. ஃபாதர் ஜேக்கப் அப்படின்றாங்க. அவங்க இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 69-70 வயசுக்கு மேலே இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் அவர் இன்ன வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பழங்கள் காய்கறிகளை தவிர வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அதுவுமே அவங்களுக்கு பசிச்சா மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கின் டோன் வந்து ஒரு யங்கான ஹியூமனோட ஸ்கின் டோன் மாதிரி இருக்கும்.
சேம் இது வரைக்கும் அவங்க உடம்புல எந்த ஒரு ஆப்ரேஷனுமே பண்ணதில்லை. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆக்சுவலாக சங்கம் இயற்கை வாழ்வியல் மையம்னு ஒரு இடம் வந்து அந்த இடத்துல இருக்காங்க அவங்க. அவங்க வந்து இன்ன வரைக்கும் எந்த ஒரு மெடிசன்ஸும் எடுத்துக்கிட்டது கிடையாது, பாடியில் ஆப்ரேஷன் பண்ணது கிடையாது. 10 ஏக்கர்ஸ் லேண்டை பர்சனலாக அவங்க மட்டும்தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த பேஷண்ட் இருந்தாலும் அவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க. பணம் வாங்கவே மாட்டாங்க. எந்த ஒரு கன்சல்டேஷனுக்குமே பணம் வாங்க மாட்டாங்க. வந்து தங்குறதுக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப பேசிக்கான அமௌண்ட், பர் டேக்கு 500 தான் வாங்குவாங்க தங்குறது. இப்போ பர் டேக்கு 500ன்றது வந்து வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம். அவ்வளோதான் இது பண்ணுவாங்க. அவங்க கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது 2 விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து சர்வீஸ். ஒரு மருத்துவன்றது வந்து ஒரு சர்வீஸ். நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்போமே தவிர கண்ணால் யாரையுமே அதிகமாக பார்த்தது கிடையாது. அப்போ அவங்கக்கிட்ட நான் கற்றுக்கிட்டது வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ். 2வது வந்து எந்த ஒரு வியாதியையுமே வந்து வியாதியாக பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு இல்னஸாக இருக்குது, ஏதோ ஒரு தொந்தரவாக இருக்குது, அதை ஒரு தொந்தரவாக பார்க்கணுமே தவிர வியாதியாக பார்க்கக்கூடாது அப்படின்றத அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது. 3வது என்னன்னா வந்துட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம அதுக்கு மருந்தே தவிர வேறு எதுவும் கிடையாது. ஸோ ரூட் காஸ் ஆஃப் த டிசீஸ் காரணமே நம்ம உடம்புல ஏதோ பண்ண ஒரு ரூட் தான். ஸோ அதுதான் அப்படின்னு சொல்லி சிறுநீர் சிகிச்சையை எனக்கு ஃபஸ்ட்டு அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ என்னதான் நம்ம காலேஜில் படிக்கும்போது டயட் தெரப்பி படிச்சிருப்போம், ஃபாஸ்டிங் பற்றி இது எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். பட் அப்ளிகேஷன் ஆஸ்பெக்ட் வந்து நம்ம ரொம்ப ரிவர்ஸில் தான் இருந்திருப்போம். பட் இந்த இடத்துல யூரின் தெரப்பின்றது வந்து யோகாவில் இருக்குமே தவிர நேச்சுரோபதியில் இருக்காது. பட் அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு அது என்னென்னலாம் சேஞ்சஸை கொடுக்குது அப்படின்றத பார்க்கும்போது தான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஃபிசியாலஜியில் வந்து யூரின் வந்து ஒரு வேஸ்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஃபிசியாலஜி பேத்தாலஜியில் வந்து யாராலையுமே அதை அக்செப்ட் பண்ண முடியாது. ஆனால் அதே யூரினை வந்து இன்டேக்கில் வந்து ஒரு மினிமலாக ஒரு தெரப்பி ஆஸ்பெக்டில் எடுத்து இவங்களால எப்படி சரியாக முடிஞ்சிச்சு. ஏன்னா இதுக்காகவே நான் வந்து என்னோட இன்டர்ன்ஷிப்பில் வந்து சிவாம்பு கல்பான்னு வந்து டாக்டர் ஷாரங் பட்டேல், ஹீஸ் ஆல்சோ பிஎன்ஒஎஸ் டாக்டர் தான், அவங்களோட சென்டரில் போய் நான் ஒரு 2 months வந்து இருந்து பார்த்தேன். ஸோ அங்கேயுமே பார்த்தோம்னா மட் பாத், சன் பாத், மேஜராக அவங்க சொல்கிறது சன் பாத் தான். சன் பாத்தில் இருக்கும்போது கூட அவங்களோட ஓன் யூரினை கிளாத்தில் டிப் பண்ணி வயிற்றுலையும் கண்ணிலையும் போட்டுட்டு அவங்க சன்னில் படுத்திருப்பாங்க காலையில். ஸோ அது தென் பிரம்ம முகூர்த்த டயத்தில் 4லேருந்து 5:30 அவங்க யூரின் எவ்வளோ போகிறாங்களோ மிடில் யூரினை எடுத்து மிட் ஸ்ட்ரீம் ஆஃப் யூரினை எடுத்து தண்ணி கூட கலக்காமல் டைரெக்டாக அவங்க வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க இது வந்து ஒரு மருந்து, இது எனக்கு தேவையான ஒரு விஷயம். யாருமே வந்து பொதுவாக யூரின் அப்படிங்கிறது வந்து ஒரு வேஸ்ட்டாக தான் பார்த்துருக்காங்க. அதோட அது வந்து ஒரு அருவருப்பான ஒரு விஷயமா தான் வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. ஒரு சாதாரண ஒரு மனிதர்கள் வந்து அது அருவருப்பான ஒரு விஷயமா தான் அதை பார்ப்பாங்க. அது உடம்பு வந்து வெளில போகிற கழிவுகள், அது ஒரு கழிவு, அவ்வளோதான். அதை வந்து எப்படி நம்ம ஒரு தெரப்பியாக கொண்டு போக முடியும்? அந்த தெரப்பிக்கான ஏதாவது ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்கா? ஸோ இது எப்படின்னு பார்த்தோம்னா இதுக்குன்னே நிறைய புக்ஸ் இருக்குது. வாட்டர் ஆஃப் லைஃப் அப்படின்னு டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு அவங்க எழுதியிருக்காங்க, ஃபாரின் சயின்டிஸ்ட்டு. இந்த புக்கில் நான் இதெல்லாம் கோத்ரூ பண்ணதுக்கப்புறம் இந்த புக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஏன்ஷியன்ட் டைம்ஸில் வந்து ஐவியாவே யூரினை வந்து அவங்க இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து பர்சனலாக வந்து என்னோட கன்சல்டேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த யூரின் தெரப்பின்னு சொன்னேனாலே சில பேர் என்கிட்ட அதை வந்து டோட்டலாக அக்செப்ட் பண்ணவும் மாட்டாங்க, திரும்ப என்கிட்ட வரவும் மாட்டாங்க. இவர் என்ன யூரின் பற்றிலாம் சொல்கிறாரு அப்படின்னு. தென் அதுக்கப்புறம் நான் இதை படிக்க ஆரம்பிக்கும் போது பார்த்தோம்னா இந்த யூரினை வந்து அவங்களுக்கு அந்த அருவருப்பே இல்லாமல் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ டிகாக்ஷன். அப்போது யூரினை கம்மியாகும், யூரினில் வாட்டரை வந்து நம்ம அதிகமாக எடுத்துட்டு அப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஸோ வாட்டரில் யூரினை மிக்ஸ் பண்ணுறோம். 2வது வந்து நம்ம யூரினை எப்போ எடுக்கணும் அப்படின்னா யூரின் வந்து எல்லோ கலரில் இருக்கும்போது எடுக்கக்கூடாது. அப்போது வாட்டரோட இன்டேக்கையும் யூரின் தெரப்பி எடுக்கிறதுக்கு நாள் நைட்டு கண்டிப்பாக எதர் ஃபுட் டயட் ஆர்எல்ஸ் வாட்டர் ஃபாஸ்டிங் இதில் டோட்டலாக போட்டுடணும். அது யூரின் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃப்ரைடே வந்து நான் எடுக்க போகிறேன் மார்னிங் யூரின் அப்படின்னா வெட்னஸ்டேலேருந்து நான்வெஜ் நம்ம சாப்பிடக்கூடாது. நான்வெஜ்ஜே டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். வி ஹவ் டு பி பியூர் சாத்விக் டயட்லேயே இருக்கணும். இந்த சாத்விக் டயட்டில் இருந்துட்டு நைட்டு மோனோ ஃப்ரூட் டயட்டில் வந்துடணும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வரக்கூடிய யூரின் வந்து பியூர் அண்ட் பியூராக வந்து எதர் ஒயிட் கலரில் அல்லது ரொம்ப எல்லோவிஷாக அசிடிக் நேச்சரில் வராது, ரொம்ப அந்த அசிடிக் நேச்சரில் இருக்காது அந்த யூரின். அப்போ அந்த யூரின் எடுத்து அவங்க எடுக்கும்போது இந்த ஹெசிடேஷன் அவங்களுக்கு வராது. ஏன் நம்ம அதை அவாய்ட் பண்ணுறாங்க? ஒரு ஹெசிடேஷன் இருக்குது. இப்போ அந்த ஹெசிடேஷனை இதை மாற்றி கொடுத்துருவாங்க. என்னால் சுத்தமாக யூரின் எடுக்க முடியாது, நீங்கள் சொல்ல என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது, ஆனால் நான் இந்த வியாதியிலேருந்து வெளியே வரணும், நான் நேச்சுரோபதியை நம்பி வந்துட்டேன் அப்படின்னு சில பேர் வந்து சொல்லுவாங்க. அப்போ நம்ம அவங்களே கைவிட முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம்னா அவங்களோட யூரினை வந்து ஒரு மண் சட்டியில் வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிப்போம். அவங்கள ஃபுல்லாக டயட்டில் போட்டுட்டு 24 hours அவங்க போகிற மிடில் யூரினை வந்து ஒரு மண்பானையில் வந்து சின்ன மண்பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸ்டோர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு ஒரு இடத்துல வச்சுட்டு அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபைடாக ஒரு கிளாத் கொடுத்துருவோம். அந்த கிளாத்தில் அவங்க ரெகுலராக
டிப் பண்ணி அப்டமன் பேக் வந்து 3 hours ஒன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து ஸ்டொமக் கேன்சராக இருந்துச்சு அப்படின்னா அப்டமன் பேக் ரெகுலராக 3 hours ஒன்ஸ் போட்டுட்டு சன்பாத்தில் இருப்பாங்க. ஏர்லி மார்னிங், லேட் ஈவினிங் 2 சன் டைம்லேயுமே இருப்பாங்க. மதியானம் சன்லைட் இல்லாமல் ஃபுட்டுக்கு முன்னாடி வந்து அவங்க இருந்துருவாங்க. இது செஸ்ட் ப்ரெஸ்ட் கேன்சராக இருந்துச்சு அப்படின்னா செஸ்ட் பேக் போட்டுக்குவாங்க. ஸோ இதுதான். ஸோ அந்த நார்மலான நியூட்ரல் டெம்பரேச்சரில் அவங்க அந்த பேக் போட்டுகிட்டே இருப்பாங்க வித் டயட்டு. ஸோ யோகாவோட அப்ளிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் நார்மலாக இப்போ ஒருத்தவங்ககிட்ட போய் இதோட சேர்த்து நீங்கள் யோகா ப்ராக்டிஸ் பண்ணோம்னா, ஐயோ எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு நான் யோகா பண்ண முடியும், நீங்கள் என்ன யோகா பண்ண சொல்லுங்க. ஸோ அப்படி கிடையாது. அதுதான் நம்ம படித்த அந்த 4 இயர்ஸில் வந்து யோகா தெரப்பி. ஸோ இந்த யோகா தெரப்பின்ற ஆஸ்பெக்டில் ஸ்பெசிஃபையான ப்ராக்டிஸ். எப்படி நம்ம ஒரு வியாதிக்கு ஒரு மருந்து வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த மாத்திரை நீங்கள் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரியே யோகா. இப்போ கேன்சர் ஆகும், என்னால் நடக்க முடியல, நான் ரொம்ப சோர்வாக இருக்கேன் அப்படின்னா இந்த ஒரே ஒரு மூச்சு பயிற்சியே, இந்த ஒரே ஒரு முதிரையை வச்சு ஒரு நாளைக்கு 5 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எப்படி நம்ம ஒரு மாத்திரையை ஒரு நாளைக்கு 3 தடவை எடுக்கிறோமோ அதே மாதிரியே ஸ்பெசிஃபை பண்ணி டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பண்ணி நீங்கள் டிவி பார்க்குறீங்களா, ஓகே நான் டிவி பார்த்துட்டேன், இந்த ஒரு 5 நிமிஷம் பண்ணுவோம், மனசார பண்ணுங்க உங்களுக்காகன்னு. ஸோ அப்படி டிவைட் பண்ணி கொடுத்துருவோம். அப்போ என்ன ஆகும்னா அவங்களால ஈஸியாக அக்செப்ட் பண்ணிட்டு எடுக்க முடியும். இப்படி தான் ஒவ்வொருத்தவங்களே நேச்சுரோபதிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கன்வெர்ட் பண்ணி அக்செப்ட் பண்ண வச்சுட்டே வரும். இல்லை, இந்த யூரின் தெரப்பி பற்றி நம்ம பேசணும். அது நம்ம எப்படி எடுக்கணும், அது யாரெல்லாம் எடுக்கலாம், யாருக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட், இன்டர்னலாக என்ன ட்ரீட்மெண்ட், எக்ஸ்டர்னலாக என்ன ட்ரீட்மெண்ட், உண்மையாலுமே இதுக்கான ஒரு ஒரு ப்ரூஃப் இருக்கா? உண்மையை சொல்லணும்னா அதுக்கான ப்ரூஃப் இருக்கா? நம்ம ஆக்சுவலாக பார்த்தோம்னா வந்து ஏன்னா எல்லாமே வந்து எவிடன்ஸ் பேஸ்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருந்தால் தான் நம்ம நம்புவாங்க. யோகா கூட நம்மளுக்கு வந்து சயின்டிஃபிக் ப்ரூஃபாக போக போக தான் நம்ம வந்து நிறைய மக்கள் வந்து அதை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. நேச்சுரோபதியுமே அப்படிதான். ஒரு டயட்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து எடுத்துக்கூடிய ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு தெரப்பியாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே வந்து எவிடன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த யூரின் தெரப்பி வந்து நம்மளோட சிலபஸ்லேயே கிடையாது. நேச்சுரோபதி யோகாங்க அந்த சிலபஸ்லேயே வராது. பட் இது வந்து உண்மையான ஒரு எவிடன்ஸ் பேஸ்ட் இருக்கா? இதுக்கான ஒரு ப்ரூவன் மெத்தட்ஸ் நம்மகிட்ட இருக்கா? இருக்கு. ஆக்சுவலாக வந்து நம்ம படிக்கிற அந்த யோகாவில் இருக்க ஹத்த யோகா பிரதீபிகா புக்கில் வந்து யோகிஸ் ஈவன் பதஞ்சலி முதற்கொண்டு யூரினை வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாகவும் இன்டேக்காகவும் அவங்க வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு இதை வந்து அவங்க அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஹத்த யோகா பிரதீபிகா புக்கில். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா லார்ட் சிவா வந்து அந்த விஷம் முடிவு கூட யூரினை தான் யூஸ் பண்ணாங்கன்றதை இந்த யூரின் தெரப்பி புக்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே யோகிஸ் எல்லாமே ரெகுலராக யூரினை வந்து அவங்களோட ஸ்கின் க்ளோயிங்காகவும், அதாவது நம்ம நினைப்போம் யோகிஸ்லாம் எப்படி இவ்வளோ யங்காகவும் இதுவாகவும் இருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த புக்கை நம்ம ரிப்பீட்டடாக நான் சொன்ன அந்த வாட்டர் ஆஃப் லைஃப் புக்கை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுலேயே அந்த எவிடன்ஸ் பேஸ்டு எல்லாமே அதிலே அவங்க மென்ஷனும் பண்ணியிருப்பாங்க. அவங்க எப்படிலாம் எடுத்தாங்க யோகிஸு. ஸோ அவங்க யோகிஸ் எடுக்கிற மெத்தட் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து அவங்க வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி யூரினை வந்து பாடியில் அப்ளை பண்ணிட்டு தான் குளிப்பாங்க அப்படின்னு. ஸோ எந்த அளவுக்கு இந்த யூரினை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி எடுக்கிறோமோ நம்மளோட தாட் ப்ராசஸ் கம்மியாகும், நம்மளுக்கு பசியே எடுக்காது சம்டைம்ஸு. ஸோ என்னால் லாங் ரன்னில் வந்து அந்த ஃபாஸ்டிங்கில் வித்ஹோல்ட் ஆகி இருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயமும் அந்த புக்கில் வந்து மென்ஷன் ஆகிருக்கும் நம்மளுக்கு. ஸோ யூரின் தெரப்பிக்கு நிறைய புக்ஸ் இருக்குது. இப்போ அந்த புக்ஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு வந்து என்ன ஒரு சிகேடி பேஷண்ட்டாக இருக்கட்டும், ஒரு கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கட்டும், நம்ம வந்து கண்டிப்பாக நேரில் ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்குது. எப்படி ஒரு 21 days இல்லை 42 days வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ண வைக்கணும். இதுக்கு வந்து நம்மள்கிட்ட ப்ரொவிஷன்ஸ் இருக்கா? இப்போதைக்கு நம்ம அவுட் பேஷண்ட்டாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்பேஷண்ட் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டுருக்கு. அவுட் பேஷண்ட்டாக பார்க்கும்போது இதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னதான், இப்போ நேச்சுரோபதின்னு வந்தாலே இந்த இடத்துல அக்செப்டன்ஸ் வேணும். இப்போ இருக்கிற சினாரியோவில் வந்து நம்ம எது பார்த்தாலும் நம்ம வந்து ஒரு டேஸ்ட்டுக்கு எல்லாமே ஈவன் நக்னி எல்லாமே அடாப்ட் ஆகிருப்போம். அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு கிட்னி ஃபெயிலியராக இருக்கட்டும், கேன்சராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ அந்த அடாப்டேஷனுக்காக தான் நான் யோகாவே இதில் பர்டிகுலராக நான் சொன்னது. இவங்க எல்லாமே பாடி அண்ட் மைண்ட் கண்ட்ரோல் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒன்ஸ் அவங்க டயட்குள்ளேன்னு போயிட்டா கடலில் விழுந்த மாதிரி நான் அதில் இப்போ நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த கான்சியஸாக அவங்க மனசில் கூட என்னடா நம்மளுக்கு இந்த வியாதி வந்துருச்சு, என்னால் இந்த சாப்பாடை சாப்பிட முடியல அப்படின்னு நினச்சி இதுக்குள்ளார ஃபாலோ பண்ணி போகக்கூடாது. என் பிள்ளைங்க சாப்பிட்டோம், என் ஒய்ஃப் சாப்பிட்டோம், எனக்கு இந்த ஃபுட்டு பிடிக்கல, எனக்கு என் ஃபுட்டு போதும், அந்த மாதிரியான மென்டாலிட்டியில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு டே பை டே ஒரு 6 months 1 year பார்த்தோம்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கிறதே அவங்க மறந்துடுவாங்க.
அதை மறக்க என்ன ஆகும்னா அவங்க அந்த தாட்லெஸ் ஸ்டேட்குள்ள போக 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 அந்த டோட்டலாக வந்து அவங்க மாறிடும். ஸோ எல்லா கிட்னி ஃபெயிலியர் கேன்சர் பேஷண்ட்டுக்குமே வந்து டோனர் கிடைக்கிறது இல்லை. இப்போ கேன்சராக பிளட் டிரான்ஸ்மிஷன் பண்ணணும்னா அந்த பர்டிகுலரான பர்சன்ஸோட பிளட் வந்து நமக்கு நெசசரியாக இருக்கும். இப்போ கிட்னி ஃபெயிலியராக அந்த டோனர் ப்ராப்பராக இருக்கணும். டோனார் இருந்தால் அவங்களால செலவழிக்க முடியுமா அந்த பணத்தை அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சு. எல்லா இடத்துலையுமே அது பண்ணுறது கிடையாது. இதெல்லாம் இருக்கும்போது என் கையிலேயே மருந்து இருக்குது, என்கிட்ட பக்கத்தில் மார்க்கெட்டில் கிடைக்கிது, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது, இதை ஃபாலோ பண்ணி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ண முடியறது இல்லை. ப்ளஸ் ஐபிஆர் இருந்தாங்க அப்படின்னா 24 hours நான் கண்காணிச்சிட்டே இருப்பேன். ஆனால் நம்ம பேசுகிற இந்த 2 பேரையுமே வந்து 15 நாளில் சரி பண்ண முடியாது கிடையாது. இவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை தான் நம்ம அதிகப்படுத்துகிறோமே தவிர இல்லை. அப்போது இவங்களுக்கு அதிகப்படியாக மைண்ட் கண்ட்ரோலை தான் கொண்டு வரணுமே தவிர க்யூர்ன்ற ஆஸ்பெக்டுக்குள்ளார நான் நேச்சுரோபதி அது கொண்டு போகவே கிடையாது. இதில் வந்து நீங்கள் சைக்காலஜிலாம் டிஸ்டர்ப் ஆகிறீங்க, நான் உங்களை மாத்துறேன். ஏன்னா நீங்கள் தான் இதில் டாக்டர், நான் டாக்டர் கிடையாது. ஸோ நான் வந்து உங்களுக்கு எஜுகேட் பண்ணிட்டு இருக்கேன், நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன். டாக்டராக நீங்கள் தான் அதை ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு விஷயமே அதை சொல்லி நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் அவங்களுக்கு. பட் இதில் ஒரு ஃபெயிலியர் என்ன அப்படின்னா வந்துட்டு இதை அவங்க ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அது திரும்ப அவங்களுக்கு வந்து ரிவர்சிபிள் ஆகிடும். அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக். ஸோ நிறைய சேலஞ்சிங்கான கேசஸ் பார்த்துருக்கீங்க உங்களுடைய நேச்சுரோபதி ட்ராவல், நம்ம இன்டர்ன்ஷிப்பில் நம்ம ட்ரைனிங் பீரியட்ல இருந்தப்போ நம்ம பார்த்தது இது எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ வெளியில் வந்து நம்ம சர்வைவல்னு வரும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய சேலஞ்சே இருந்திருக்கும். ஸோ நம்ம வந்து கேசஸ்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதை தாண்டி பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். மருத்துவங்களுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே அந்த சர்வீசஸ் ஒரு பேஷண்ட்டை பார்க்கும்போது நம்ம அவங்களுக்கு கொடுக்குற கேர், நம்ம கற்றுக்கிற ஒரு விஷயமாகவும் இருக்கும். பேஷண்ட்டுக்கு ட்ரீட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க நம்மளுக்கு கொடுக்குற ஃபீட்பேக் இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு இது இருக்கும். அது எப்படி இருக்கு? ஆக்சுவலாக இதை முடிக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருந்துச்சு. அப்படின்னா ஒரு 5.5 years ஜேர்னிங்கிறதே வந்து பார்த்தோம் அப்படின்னாலே அது ஒரு பெரிய இது. ஈவன் போத் மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும், அது 5.5 yearsன்றது ஒரு 18 years முடிச்சுட்டு 24 ஆயிரம் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஆனால் சில நேரங்களில் வரக்கூடிய இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்னால யூனிவர்சிட்டி எக்ஸாமோட டிலேனால என்னன்னா அது 24 வயசுன்றது 25 வயசு வரைக்கும் 6.5 years வரைக்குமே போயிடுது. இப்போ அதுக்கப்புறம் தென் நம்ம உள்ள ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த சேலரின்ற ஒரு பேஸில் வரும்போது நம்ம வந்து அப்போ தான் நம்மளுக்கு வந்து நெகட்டிவாக என்ன தோணும் அப்படின்னா இதனால தான் நம்ம டாக்டரை வந்து சர்வீஸ் ஓரியன்ட் ஃபீல்டுன்னு சொன்னாங்களோ அப்படின்ற ஒரு திங்கிங் வரும். ஏன்னா இன்னும் வரைக்கும் ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங்னு பார்த்தோம்னா ஒரு பர்சனுக்கு வந்து மினிமலாக வந்து ஒரு 10,000 இல்லாமல் ஒரு தனிப்பட்ட மனுஷனால அந்த இடத்துல இருக்க முடியாது. அப்போ ஒரு ஃபேமிலி நம்ம ரன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த சேலரின்றது வந்து நேச்சுரோபதி மட்டும் எல்லா ஃபீல்டும் அப்படி தான் இருக்குது. பட் அஸ் அ டாக்டராக இருந்து இந்த சேலரி வந்து வெளியே வந்து நம்ம சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி யோசனையாக இருக்கும். இல்லை டாக்டர்ன்றீங்க இவ்வளோதான் சேலரியா அப்படின்பாங்க. இப்போ நம்ம பேஷண்ட்டே வருவாங்க, அந்த பேஷண்ட்டை நம்ம கன்சல்டேஷன் ஃபீஸ் வாங்குவோம், மெடிசன் வாங்குவோம், என்ன தான் வாங்கினாலும் பட் நம்மளுக்குன்னு இருக்கிறது வந்து ரொம்ப கம்மியான சேலரியாக தான் இருக்கும் ப்ராக்டிக்கலாக நம்ம ஃபேஸ் பண்ணும்போது. இன்னொன்று என்னென்னா லாங் ரன்னில் நம்ம எவ்வளோ தான் போனாலுமே ஒரு 5 years இப்போ முடிச்சுட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னா என்னோடய சேலரின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கான சேலரி இருக்காது. அது அது சில விஷயங்கள்னால சொல்லலை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சேலரி இருக்காது. பட் ஏதோ ஒரு சேலரி வந்து வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த மருத்துவத்திற்கு அப்பால் நிறைய பேர் பேச முடியாத, வெளியில சொல்லவும் முடியாத ஒரு தீரம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இல்லையா? ஏன்னா நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு நம்மளோட மிடில் கிளாஸ் லெவல்ல இருந்து நம்ம அதுக்கப்புறம் ஒரு பெரும் கனவோட நம்ம மெடிக்கல் போயிருப்போம். மெடிக்கல் போனால் நம்ம அதை பண்ணிடலாம் ஒரு பெரும் கனவு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அது வெளியில வந்ததுக்கு அப்புறம் அது அப்படியே இருந்ததா? அது என்னால் இப்போ ஃபேமிலியை வந்து ப்ராப்பராக ரன் பண்ண முடியாது. ஆல்ரெடி நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போம், ஒரு 8 hours தான் நம்மளோட ஒர்க்கு, அப்புறமேட்டு நம்ம ஃபேமிலியை பார்ப்போம். இந்த 8 hours நம்மளுக்கு இவ்வளோ சேலரி வரும், இல்லை நம்ம ஃபேமிலியை ப்ராப்பராக ரன் பண்ண முடியும் அப்படின்னு. ஆனால் பார்த்தோம்னா அந்த இடத்துல அது நடக்காது. நம்ம காலேஜில் ஒர்க் பார்ப்போம், ஈவினிங் வந்து கன்சல்டேஷன் பார்ப்போம், ஃபேமிலிக்குள்ளாரே வர முடியாது. ஆனால் நம்ம அந்த மந்த்லி சேலரின்ற ஆஸ்பெக்டில் போய் கொடுக்கும்போது இவ்வளோ ஓடுற, இவ்வளோ வேலை பார்க்குற, இது என்ன ஒரு சம்பளமா, இதை வச்சு நான் எப்படி ரன் பண்ணுறதுன்ற ஒரு கேள்வி வந்து ஒரு பேக்ரவுண்டில் வந்து இன்ன வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கு. இன்னும் நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணுறாங்க. 5 yearsலேயே நான் இதை இப்போ ஃபேஸ் பண்ண இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது நான் சொல்கிறேன். தென் வந்து இது என்னன்னா நம்ம என்னதான் இந்த நேச்சுரோபதியை நம்ம பண்ணாலுமே கூட அசிஸ்டிவாக வந்து ஒரு பிஸ்னஸ் வச்சுக்கிறது ஒரு பேஸ். ஏன்னா இது சர்வீஸ் ஓரியன்ட், என்றைக்குமே நம்ம ஃபீல்டு சர்வீஸ் ஓரியன்ட் தான். ஏன்னா நான் சொல்கிற இந்த சிகேடியாக இருக்கட்டும், கேன்சராக இருக்கட்டும், வாட் எவர் த கேஸ், நிறைய பேர் நான் பார்க்குறது எல்லாமே
பர்சனலாக பார்க்குறது எல்லாமே வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளாகவோ இந்த மாதிரி பீப்புள் நிறைய வரும்போது அவங்கக்கிட்ட ஒரு கன்சல்டேஷனுக்கு நம்ம ஒரு ஃபீஸ் வச்சோம்னா கூட அதை நம்மளால வாங்க முடியாது. ஏன்னா அது நம்ம மனசு வந்து சில நேரங்கள் வந்து ஒத்துக்காது. ஸோ ஓகே அக்செப்டட் அப்படின்ட்டு நம்ம அதை பெருசாகவே நம்ம பெருசுப்படுத்த மாட்டோம். பட் அது வந்து ஒரு கர்மா வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு அதில் போயிடும். அப்போது பிஸ்னஸ் ஓரியன்டட்லன்னு பார்க்கும்போது இந்த ஃபீல்டை விட்டுட்டு வேறு ஃபீல்டில் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ்ன்ற ஒரு அசிஸ்டை வச்சுக்கிட்டா நம்ம இயற்கை மருத்துவன்றது இயற்கையாக கொடுத்தது. அது இயற்கை வாழ்வியலுக்காக நம்ம வாழ்கிறதுக்காகவும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்து இன்னொருத்தவங்க வந்து வாழ்கிறதுக்காகவும் நம்ம போயிடுவோம். இது ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாக நம்ம வச்சோம் அப்படின்னா நம்ம படித்ததே வேஸ்ட்டுன்ற மாதிரி. எந்த சயின்ஸை சொன்னாலும் சொல்லாட்டியும் இந்த இயற்கை மருத்துவன்றது வந்து கடவுளாக கொடுத்தது. ஏன்னா இதை நம்ம அதிக அளவு நம்புறது எல்லாமே வந்து ஒரு யூனிவர்சலோட எஃபெக்ட் தான். நம்ம படிக்கிற எலமெண்ட்ஸாக இருக்கட்டும், பஞ்சபூத சக்தியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்குள்ளே இருக்கிறது. ஆனால் அதை உணர்ந்தால் தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அப்போது இதை நம்ம உணர்ற மாதிரியே நம்ம கூட இருக்க ஒரு இல்னஸில் இருக்க மக்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபீல்டை வந்து நம்ம உள்ளே கொண்டு போகணும் அப்படின்னா சர்வீஸ். இந்த மாதம் பணம் இல்லாட்டி அடுத்த மாதம் பணம் வந்துடும். அது நம்மளுக்கு பெரிய விஷயம் கிடையாது. நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் கண்டிப்பாக. இன்னைக்கு இருக்கிற மாதிரியே நாளை கிடையாது. பட் அதுக்காக இந்த ஃபீல்டை வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்டட் இல்லாமல் நம்ம கொண்டு போகக்கூடாது அப்படின்றதுனால வர ஸ்ட்ரகிள்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு ஓகே நாளைக்கு மாறிடும் அப்படின்னு நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை நம்ம வந்து நம்ம செய்யக்கூடிய வேலைகளை செய்யும். எங்கேயும் நம்மளுடைய கர்ம யோகம், நம்ம படித்த கர்ம யோகம் வந்து ஸோ நம்ம வந்து நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கோம். எந்த ஒரு ஃப்ரூட் பின்னாடி வந்தாலும் ஓகே, வாங்கினாலும் ஓகே ஓகே. ஸோ அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தொடர்ந்து செய்யணும். ஸோ நீங்கள் வந்து ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்காக ஒரு 5 டிப்ஸ் மட்டும் சொல்லுங்க. இயற்கை மருத்துவத்தில் இருந்தே கூட நீங்கள் சொல்லலாம். அதாவது வந்து நோய்கள் வராமல் தடுத்துக்கிறதுக்கு. ஏன்னா ப்ரிவென்ஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எப்போதுமே இல்லையா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பேட் ஹேபிட்ஸில் ஒரு அடிக்ஷனுக்குள்ளே போகாமல் இருக்கோமோ அது வந்து ஃபஸ்ட்டு. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, காலையில் நம்ம எந்திரிக்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு 6 o'clock எந்திரிக்கும். ஏன் பிரம்ம முகூர்த்த டயத்தில் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பிரம்ம முகூர்த்த டயத்தில் நம்ம எந்திரிக்கும் போது தான் அந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ஃபீல், அந்த வைட்டல் எனர்ஜியை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். நம்ம என்னதான் நீங்களே ஒரு ப்ராக்டிக்கலாகவே நம்ம ஃபீல் பண்ணி பார்க்கலாம். ஒரு 8 மணிக்கு நம்ம எந்திரிச்சிட்டு அன்னைய நாள் எப்படி இருக்கணும், ஒரு 4 to 6 எந்திரிச்சிட்டு அன்னைய நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா வித்தியாசம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து பிரம்ம முகூர்த்த டயத்தில் எந்திரிக்கிறேன். 2வது விஷயம் வந்து அந்த எம்டி ஸ்டொமக்கில் பல்லு விளக்குறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி குடிக்கணும். அது தண்ணி குடிக்கும்போது என்னன்னா அந்த ஃப்ளஷ் அவுட் ரியாக்ஷன் நடக்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். 3வது விஷயம் என்ன அப்படின்னா வீட் கிராஸ் ஜூஸ் இல்லாட்டி அருகம்புல் ஜூஸ். இது 2 ஜூஸ் யார் வேணாலும் குடிக்கலாம். எம்டி ஸ்டொமக்கில் எந்த வியாதி உள்ளவங்கனாலும் குடிக்கலாம். ஸோ இந்த கோதுமை புளிச்சாரும் இந்த அருகம்புல் சாரையும் ஆல்டர்னேட் டேஸில் மாறி மாறி எடுத்துக்கும் போது சளி பிடிச்சிருக்கு, இது கூலிங் எஃபெக்ட் அப்படின்னு நினைக்கிறவங்களும் எடுக்கலாம். இல்லை நான் நார்மலான இண்டிவிஜுவல், இதனால எனக்கு வந்து எந்த பாதிப்பு வராது, இந்த 2 ஆஸ்பெக்டில் இருக்கிறவங்களுமே இதை எடுத்துக்கலாம். ஒரு ஜெனரலைஸ்டு பப்ளிக்காக இருக்க எல்லா ஹியூமன்ஸுமே எடுத்துக்கலாம். ஸோ இது 2 விஷயத்த பண்ணும். ஒன்று வந்து நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த இம்யூன் பூஸ்டிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். 2வது இது இம்யூன் பூஸ்டிங் எஃபெக்டை கொடுக்கும்போது டீடாக்ஸ் பண்ணிடும். உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வெளியேற்றிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிளட்டோட கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அப்போது ஃபீமேல்ஸும் பிசிஓடி கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களும் இர்ரெகுலர் சைக்கிள் இருக்கிறவங்களும் எல்லா ஃபீமேலுக்கும் ரொம்ப முக்கியமான ட்ரீக்கடாக இந்த வீட் கிராஸாக இருக்கும். தென் மேலுக்கு, அப்போ இந்த மேலுக்கு சப்போர்ட் பண்ணாதான் கண்டிப்பாக மேலுக்கு சப்போர்ட் பண்ணி. ஏன் அப்படின்னா மேல் வந்து வெளியே அதிக அளவில் ட்ராவலிங்கில் போயிட்டுருவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பொல்யூட்டன்ஸோட எஃபெக்ட் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது மேலும் வந்து இதை எடுக்கும்போது என்னன்னா டீடாக்சிஃபைங் எஃபெக்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஒரு எல்லா நேரமும் அந்த அருகம்புல் சாறையும் போய் வெயிட் கிராஸையும் நம்ம தேட முடியாது இல்லையா? ஃப்ரெஷ்ஷானது கிடைக்காது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வீட்டில் வந்து நம்ம சோத்துக்கத்தால ஆட்டோமேட்டிக்காக நம்ம இருக்கும் வளர்த்துக்கிட்டே இருக்கலாம். வீட் கிராஸே நீங்கள் வளர்க்கலாம். ஏன்னா ஒரு 3 ட்ரே நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா 3 ட்ரேல வந்து மண்ணு போட்டுட்டு அந்த கோதுமையை வந்து ஒரு 10 கோதுமையை 3 ட்ரேல நம்ம தூவி விட்டுட்டு ஒரு நாளைக்கு ஒரு வீட் கிராஸ் ஒரு இதுலேருந்து எடுக்க போகிறோம். ஜஸ்ட் 7 daysல அது க்ரோ ஆயிடும். என்ன கட் பண்ணி நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ண போகிறோம். இதை நம்ம பண்ணணுமான்றதுல இருந்து தான் நம்மளோட சோம்பேறித்தனமே நம்ம ஆரம்பிக்குதுன்றதையே நான் நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா நடந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் தான் இது. கண்டிப்பா எல்லாருமே வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலு, அவங்களோட ஒர்க் நேச்சர் எல்லாமே மாறிடுச்சு.
கிடையாது. இதுல பார்த்தோம் அப்படின்னா, நான் மெயினா பேஷண்ட் வந்து என்கிட்ட கேட்பேன், "நான் வீட் கிராஸ் எங்க போறது?" இது காமனா கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நான் ஒரே விஷயம் சொன்னேன், "இதுல தான் உங்களோட சோம்பேறித்தனம் ஆரம்பிக்குது. ஏன் ஒரு 3 ட்ரேல மண்ணை போட போறீங்க, 10 கோதுமையை வந்து ஊற வச்சுட்டு அதில் போட போறோம். அது ஆட்டோமேட்டிக்காக வளரப்போகுது. வளர்ந்ததை நம்ம கட் பண்ணி மிக்ஸியில் கிரைண்ட் பண்ண போறோம். ஆல்டர்னேட்டாக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ட்ரேவை நம்ம எடுத்துட்டு இன்னொரு ட்ரேல வந்து அதே மாதிரி கோதுமையை போட போறோம். ஸோ இது இது பண்ணோம்னாலே என்னன்னா, ஒரு செடி வளர்றதுலயே நம்ம வந்து நம்மள உணர முடியும். அப்போ அதை ஒரு அஃபாரஸ்டேஷன் நம்ம அந்த இடத்துல நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளே வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி நான் சொல்லிடுவேன். இல்லை அப்படின்னாலும் வீட்டில் இருக்கக்கூடிய கருவேப்பிலை ஜூஸை போட்டு குடிக்க சொல்லிடுவேன். ஸோ கருவேப்பிலையில் இல்லாத மருந்தே கிடையாது. ஸோ கருவேப்பிலை ஜூஸ் தாராளமாக குடிக்கலாம். அப்படியே இல்லையா, நீராகாரம் இருக்கே, நம்ம நீராகாரத்துக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. இப்போ நீராகாரம் தாராளமாக குடிச்சிருங்க. உப்பு சேர்க்காம வெறும் நீராகாரம் மட்டும் எம்டி ஸ்டமக்கில் ஒரு 200 ml எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவோம். தென் 3 வந்து ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ் இல்லாத நாள் வந்து ஃபெயிலியரான நாள். இப்போ மார்னிங் ப்ராக்டிஸ். இங்கேருந்து நான் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. இல்லை 8 நட நடக்கணுமா அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. சூரிய நமஸ்கார் எல்லா இண்டிவிஜுவல்னாலையும் சூரிய நமஸ்கார் பண்ணணும். ஒரு சூரிய நமஸ்கார் பண்ணோம்னா 12 ஆசனாஸ் அந்த சூரிய நமஸ்காரில் இருக்குது. அப்போது ஒரு ரவுண்டு சூரிய நமஸ்கார் பண்ணுறது மூலயமா 5 நிமிஷம் கூட ஆகாது. அவங்க ஒரு சூரிய நமஸ்காரில் 12 ஆசனா ப்ராக்டிஸ் பண்ணிடுறாங்க. அப்போது அதே சூரிய நமஸ்காரை 5 ரவுண்டு 15 நிமிஷத்தில் பண்ணாங்க அப்படின்னா 60 ஆசனா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்க. 60 ஆசனா பண்ணுறவங்கனால எந்த வியாதி போய் அவங்களை போய் அணுக போகுதுன்னு நம்ம யோசிக்கிறோம். அப்போ தாராளமாக அவங்க வந்து சூரிய நமஸ்கார் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறேன். 2வது அது ப்ரீத்திங் ப்ராக்டிஸ். இந்த ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் என்ன பண்ணணும்னா, அந்த பாடி மைண்டோட கனெக்ஷனை வந்து பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு தாட் ப்ராசஸ் தான் நம்மளை வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி டல்னஸை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். அடுத்தது இது நடக்குமா, இல்லை நம்மளுக்கு இந்த வேலை வந்துருமா, இல்லை இதை சாப்பிட போது நடக்குமா, இந்த தாட் ப்ராசஸோட இன்டியூஷன் தான் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். இந்த தாட் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணணும்னா ப்ரீத்திங்னால தான் முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ நான் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு நான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் பஸ்ஸில் அப்படின்னா, எனக்கு திடீர்னு வந்து மோஷன் அர்ஜென்சி. ஏன்னா மோஷனையும் யூரின்லாம் யாருனாலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயம். இப்போ போகிறேன், திடீர்னு பஸ் வந்து நிப்பாட்ட முடியாது. அந்த நேரத்தில் நிப்பாட்டினாலே என்னால் அந்த இடத்துல போயிட்டு என்னால் மோஷன் போக முடியாது. அப்படி இருக்கும்போது ரொம்ப மோஷன் அர்ஜென்சி வந்துருச்சு. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு ஃபோன் கால் எனக்கு வரும், இல்லை யாரோ எனக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்க நான் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது நான் அவங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு இந்த இடத்துல தாட் ப்ராசஸே மாறிடும். ஏன்னா ஒரு 2 hours 3 hours ட்ராவலிங்கில் நான் அவங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் போய் இறங்கிறேன். இறங்கினதுக்கப்புறம் எனக்கே தோணும், என்னன்னா அவ்வளோ மோஷன் அர்ஜென்சியாக இருந்துச்சு, நம்ம வந்து பயந்துக்கிட்டு இருந்தோமே ஏதோ தவறு நடந்துருமோன்னு. ஆனால் எப்படி இந்த 3 hours நான் கிராஸ் ஓவர் பண்ணி வந்தேன் அப்படின்னா அந்த தாட். ஸோ இந்த தாட் தான் எல்லா வேலையும் பண்ணுது அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிளாகவே இயக்குது. எண்ணங்கள். ஸோ அப்போ அந்த தாட்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சோம் அப்படின்னாலே இது மாறி. ஏன்னா ஒரு பிளட் ரிப்போர்ட்டை பார்த்தோம்னா பயப்படுவோம். எனக்கு ஆப்போசிட்ல ஒருத்தவங்க எனக்கு சுகர் இருக்கு, உன் வயசு என்ன, நீ ஒரு தடவை செக் பண்ணிக்கன்னு சொன்னாங்கன்னா செக் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. நீ ஒரு தடவை செக் பண்ணிக்க அப்படின்னு. அப்போ உடனே திரும்ப நம்ம பயப்பட ஆரம்பிச்சிடும். அப்போ என்னதான் சொல்லணும், நான் நார்மலாக தான் இருக்கேன், எனக்கு ஈவன் வந்து நான் வெயிட் அதிகமாக இருந்தாலும் ஓகே, நான் பேலன்ஸாக நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்மளே செல்ஃபாக இருக்கணும் அப்படின்னா யோகா ப்ராக்டிஸ். ஆமாம், யோகா இஸ் செல்ஃப் லவ் தானே. நம்ம படிக்கிறது செல்ஃப் டிசிப்ளின் எல்லாமே யோகா தான் அப்படிங்கும்போது அதை நம்ம வந்து மேஜரான ஒரு விஷயமா நம்ம அங்கிருந்து எடுத்துக்கணும். 4வது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாளில் வந்து ஏதோ ஒரு டைம் வந்து ஃப்ரூட் டயட் எடுங்க. அந்த ஃப்ரூட் டயட் எடுக்கிறது வந்து மோனோ ஃப்ரூட்ஸாக எடுங்க. காம்பினேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸோ மிக்சடு ஃப்ரூட்டோ எடுக்க வேணாம். ஸோ மோனோ ஃப்ரூட்டாக எடுங்க. ஏன் மோனோ ஃப்ரூட்டாக எடுக்கணும் அப்படின்னா, அந்த பழத்தில் இருக்கக்கூடிய 100% ஊட்டச்சத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம உடம்பு எடுத்துக்கணும். மிக்சடு ஃப்ரூட்டில் போகும்போது இந்த ஆசிட் ஆல்கலினோட இம்பேலன்ஸ்னால கூட நமக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸ் வரும். சில பேருக்கு ரீகன்சிடேஷன் எஃபெக்ட் வரும், சில பேருக்கு வந்து லாங் டேர்மில் டைஜஸ்ட் ஆகாத மாதிரியே ஃபீல் ஆகிடும். ஸோ அதனால் மோனோ ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். இன்னொரு மோனோ ஃப்ரூட்ஸில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இன்றைக்கி நான் ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டேன்னா நாளைக்கு இன்னொரு ஃப்ரூட் சாப்பிடுவேன், நாளைக்கு இன்னொரு ஃப்ரூட் சாப்பிடுவேன். அப்போ எனக்கு வந்து அந்த திகட்டல் இருக்காது பழத்தை பார்த்து. இதுவே நான் மிக்சடு ஃப்ரூட் பார்த்தேன் அப்படின்னா, இன்றைக்கி அதே பழம் தான், நாளைக்கு அதே பழம் தான், நம்ம போய் வேறு ஏதாவது சாப்பிடணும், அந்த மாதிரி ஒரு தாட்டும் வர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். 5வது என்னன்னா ப்ரேயர். ஸோ இந்த ப்ரேயருன்றது ரொம்ப மஸ்டான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, எல்லா இம்பேலன்ஸையும் பேலன்ஸ் ஆகிறதுக்கு நம்ம ஏன்னா எப்படி நம்ம வந்து அந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு வந்து எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒன்னஸாக ஆக்கணும்னா நம்ம கடவுளே கும்பிடலாம். இல்லை வந்து எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு அமைதியான இடத்துல போய் ஏதோ ஒரு லைட் கேண்டில் ஏற்றி அந்த கேண்டிலோட அப்சர்வேஷனில் நம்ம இருக்கலாம். சம்டைம்ஸ் நம்மளோட ஒன்னஸ் நம்ம ஃபீல் பண்ணும்போது நம்மளோட பாசிட்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எவ்வளோதான் ஸ்ட்ரகிள்ஸாக இருந்தாலும் ஓகே சரியாயிருன்ற தாட் வந்து
இந்த ப்ரேயரில் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த 5 விஷயத்த வந்து பெரும்பான்மையாக நம்ம வந்து இதை பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகா ஒரு நேச்சுரோபதி 5 பிரின்சிபலையும் ரொம்ப அழகா அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள், அதுக்கு என்ன பண்ணலாம், வீட்டில இருந்து பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு நீங்க எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி கௌதம். இதே மாதிரி நம்ம இன்னும் நிறைய பாட்காஸ்ட் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசுவோம். தேங்க்யூ. தேங்க்யூ.